வெல்கம் டு நியூட்ரிஷன் நாலேஜ். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் நியூட்ரிஷன் நாலேஜ் மூலமா வெயிட் மெயின்டெனன்ஸ், ஆன்டி ஏஜிங், ஹெல்தி ஸ்கின், ஹெல்தி ஹேர், ஸ்டாமினா இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் முக்கியமான நோக்கம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோட வந்திருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே அனுபவிக்கிற ஒரு ஸ்ட்ரகிள்னே சொல்லலாம். நானும் பர்சனலாக இதில் சஃபர் ஆயிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிளை எப்படி ஓவர் கம் பண்ணி ஐடியல் வெயிட் ரீச் ஆகலாம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ப்ரிப்பரே பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன ஸ்ட்ரகிள்னு கேட்டிங்கன்னா, நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண 1 month 2 monthலலாம் நல்ல வெயிட் லாஸ் ஆகுது. அதுவும் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு மந்தில் நல்ல வெயிட் லாஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ண போகிறேன். ஒரு 5 kgs தான் இருக்குது, 6 kgs தான் இருக்குது என் ஐடியல் வெயிட்டுக்கு அப்படின்னு வர பட்சத்தில் எனக்கு ஒரு வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் வருது. அதாவது என் வெயிட் மூவே ஆக மாட்டேங்குது, ஒரே வெயிட்டே இருக்குது. அந்த வெயிட்டை எப்படி நான் குறைக்கிறது, என் ஃபேட்டை எப்படி குறைக்கிறது, எப்படி ஐடியல் வெயிட் ரீச் ஆகுது அப்படின்றது நிறைய பேருடைய கனவாக இருக்குது. அந்த கனவை ரீச் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் வெயிட் லாஸ் ப்ராசஸை பிரேக் பண்ணுறதுக்கும் இதுதான் முக்கியமான காரணம். அதாவது அவங்க ஒரு 60 கிலோ ஐடியல் வெயிட்டாக இருப்பாங்க, 70 கிலோ ரீச் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த 70லேருந்து 69 வரத்துக்கே 1 மாதம் ஆகிட்டுருக்கோம். ஸோ என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 90 கிலோ 100 கிலோலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கிட்டத்தட்ட 70 kgs வந்துட்டோம், ஆனால் 70லேருந்து 69 போகிறதுக்கே இவ்வளோ ஆகுதே, நம்ம உடம்பு அவ்வளோதானா, இதுக்கப்புறம் வெயிட்டே குறைக்க முடியாதா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. வெயிட் லாஸ் இஸ் அ ப்ராக்ரஸ். எபலைஃப் எடுத்து நீங்கள் வெயிட்டு குறைக்கிற ப்ராக்ரஸில் வரும் பொழுது உங்களால் ஓவர் வெயிட் ஒபிசிட்டியில் இருக்கும் பொழுது ஈஸியாக வெயிட்டு குறைக்க முடியும். பட் ஐடியல் வெயிட் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 kgsலேருந்தே இந்த ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகிடும். இது ஏன் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஸ்ட்ரகிள் எப்படி ஓவர் கம் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒபிஸ் லெவலில் இருக்கவங்களோ ஓவர் வெயிட் லெவலில் இருக்கவங்களோ வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறதே அவங்களுடைய பெல்லி எல்லாமே பாடி ஸ்ட்ரக்சராக அவங்க அழகான ட்ரெஸ் போடணும் அப்படின்றதுக்காக தான். பட் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரும் பொழுது அது குறையாமல் ஒரே ஒரு வெயிட் அப்படியே நிற்கும் பொழுது நிறைய பேருக்கு கோவம் வரும். இந்த வெயிட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு 6 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 6 டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப்ஸ், மார்னிங் வாக்கிங். நிறைய பேர் மார்னிங் வாக்கிங் இம்பார்ட்டன்றது புரியாமல் ஈவினிங் போவாங்க. மார்னிங் வாக்கிங் போனீங்க அப்படின்னா காலையிலேயே உங்களுடைய மெட்டபாலிசம் நல்லா பூஸ்ட் ஆகி ஃபேட் பர்னிங்க்கு சப்போர்ட் ஆகும். 4000 5000 நடக்கிற ஸ்டெப்ஸ் நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஸ்டெப்பாவது நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் ஆகும். ரெண்டாவது டிப்ஸ், வாட்டர் இன்டேக். மெட்டபாலிசம் லோ ஆகிறதுனால தான் உங்களுடைய வெயிட் லாஸ்லேயே ஸ்ட்ரகிள் வருது. வாட்டரை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக குடிச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது மெட்டபாலிசமை பூஸ்டாகவே வச்சுருக்கும். இதனால் உங்களால் ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். மூணாவது டிப்ஸ் ரொம்பவே முக்கியம், உங்களுடைய டயட் பிளான். நீங்கள் 90 கிலோ இருக்கும் பொழுது என்ன டயட்டை ஃபாலோ பண்ணீங்களோ அதே டயட்டை இப்பயும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஏன்னா அப்போ உங்களுடைய பிஎம்ஆர் லெவல் ஒரு 2000 கேலரி பர்ன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 20 கிலோ குறைச்சதுக்கப்புறம் உங்களுடைய பிஎம்ஆர் லெவல் 1400 1500ன்னு குறைஞ்சிருக்கும். ஸோ குறைஞ்ச மெட்டபாலிசம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டயட் பிளானை நீங்கள் மாற்றியே ஆகணும். ஸோ உங்களுடைய டயட் பிளானை ஒவ்வொரு 10 கிலோவுக்கு ஒரு வாட்டி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். முக்கியமாக கார்ப்ஸை கட் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாஸ்டான வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் முக்கியமான டிப்ஸ், நான் வாட்டர் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னேன். ரெண்டாவது, உங்களுடைய மெட்டபாலிசம் குறையறதுனால தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் வருதுன்னு சொன்னேன். ஸோ ஹெர்பலைஃபுடைய அஃப்ரெஷ் இஸ் அ மெட்டபாலிசம் பூஸ்டர். உங்களுக்கு ரெகுலராக 3 தடவைக்கு மேலே நீங்கள் அஃப்ரெஷை கன்சியூம் பண்ணும் பொழுது உங்களுடைய மெட்டபாலிசம் லெவல் பூஸ்ட்லேயே இருக்கும். இது கேலரியும் லோ அப்படின்றதுனால உங்களுடைய மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணி அண்ட் உங்களுடைய பசியும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அஃப்ரெஷை ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலராக எடுங்க. ஹெர்பலைஃபுடைய வெயிட் லாஸை நீங்கள் பேசிக் ப்ராடக்ட்ஸான அஃப்ரெஷ் அண்ட் ஷேக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் முடிக்கும் பொழுது நீங்கள் அட்வான்ஸ் ப்ரோக்ராமில் தான் முடிக்கணும். அதில் முக்கியமான இந்த 4 ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். செல்லுலாஸ் ஹெர்பல் கண்ட்ரோல். செல்லுலாஸ் உங்களுடைய பெல்லி லாஸ்க்கும், ஹெர்பல் கண்ட்ரோல் உங்களுடைய ஃபேட் பர்னர் மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் ஆகும். காலையில் ஃபைபர் காம்ப்ளெக்ஸை உங்கள் ஷேக்லையும், நைட்டு உங்களுடைய பீட்டா ஹாட்டை ஷேக்லையும் ஆட் பண்ணும் பொழுது உங்களுடைய ஃபைபர் இன்டேக் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஃபேட் பர்னிங்க்கு சப்போர்ட் ஆகும். கேலரியும் லோ பண்ணணும், உங்களுடைய மெட்டபாலிசையும் பூஸ்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்தீங்கன்னா தான் இதையே நீங்கள் மேஷ் பண்ண முடியும். அப்போ தான் ஹெல்தியான ஃபேட் லாஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். 6வது முக்கியமான டிப்ஸ், இதுதான் ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவேன், நைட் ஷேக்.
5:30 to 6:30 எடுக்கணும். ஆஸ் பர் சர்க்காடியன் ரிதம் நீங்கள் வந்து 6:30 உங்கள் டின்னர் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே ஹெல்தி தான். பட் ஃபேட் லாஸ்ன்னு வரும்பொழுது 6:30 நீங்கள் ஷேக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாம மறுநாள் காலையில் ஒரு 8:30 மேலே சாப்பிட்றீங்க, ஒரு 14 hours உங்கள் உடம்புக்கு வந்து கேப் விடுறீங்க அப்படின்னா ஹெல்தியான ஃபேட் பர்னிங் வந்து பாடியில் நடக்கும். இதனால் உங்களால் ஃபேட் லாஸும் வெயிட் லாஸும் ரொம்பவே சீக்கிரமாக ஃபீல் பண்ண முடியும். இந்த மெத்தடை என்கிட்ட ஃபாலோ பண்ணி thousands ஆஃப் பீப்புள் வந்து ஐடியல் வெயிட் ரீச் ஆகி அதே வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த 6 டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியல் ஃபேட், ஐடியல் வெயிட் அண்ட் ஐடியல் ஷேப் வர்றது உறுதி. வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நாங்கள் ஹெர்பலைஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு பர்சனலைஸ் டயட் பிளான் வேணும்னாலும் சரி, ஹெர்பலைஃபோடைய ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்ஸ், ஒரிஜினலான ப்ராடக்ட்ஸ் விலை கம்மியாக வாங்கணுன்னாலும் சரி, நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, பர்சனலைஸ் டயட் பிளான் மட்டும் இல்லை, நாங்கள் கொடுக்குற டயட் பிளானில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா 30 days மணி பேக் கேரண்டியும் கொடுக்குறோம். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் வெல்னஸ் கோச் உங்களுடைய ப்ராப்ளமை கேட்டு அதுக்கேற்ற ப்ராடக்ட் சஜஷனும் பர்சனலைஸ் டயட் பிளானும் கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ தேவைப்படுது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பை பை.